சமூகத்துல ஒரு பொருத்தனையோடு கூட ஒரு நிபந்தனையோடு நம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. உன்னை வெட்கப்படுத்தாதபடி நடத்துகிறவன், உன்னை கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடி நடத்துகிறவன், உன்னை போதித்து விசேஷமாய் சுமையான ஒரு போதித்து நல்ல வழியில நடத்துகிற தெய்வத்தின் பாதத்திலே கடந்து வருகிற உன்னுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று. தேவன் எதிர்பார்க்கிற ஒன்றை அவர் ஒளியாய் எதிர்பார்க்கிறார். அவர் நீதிமானாய் மாற்றி வைத்திருக்கிறார். அவரோடு வைத்துக் கொண்டிருக்கிற தேவன் இன்றைக்கு உன்னிடத்தில் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று. இறக்கமான சகோதரனே, இந்த வார்த்தை உன் இருதயத்தில் வைத்து வைப்பாயானால் அது உன்னை பிரகாசமாய் மாற்றும். கர்த்தருடைய வார்த்தை எந்த மனுஷனை என்ன செய்யும்? பிரகாசமாய் மாற்றும். அந்த வார்த்தைக்கு இன்றைக்கு நம்மளாவே ஒப்பு கொடுப்போம். ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் சொல்லுவோம் தேவ சமூகத்துல, ஓ ஹalleluya ஹalleluya. நன்றி நன்றி சொல்லுவோம் நன்றி சொல்லுவோம். ஆறாவது மாதத்துல முதல் நாளில கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. உன்னை வெட்கப்படுத்தாதபடி நடத்துகிற தேவனை நாம் ஆராதிக்கிறபடினால இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சகோதரனே சகோதரி, கர்த்தருடைய வார்த்தை கேட்ட நாம் ஒரு தீர்மானத்துக்குள்ள வருவோம். இந்த வார்த்தை உங்கள் இருதயத்தில் இருக்குமானா உன் இருளை மாற்றுகிற வார்த்தை, உன் வேதனையை மாற்றுகிற வார்த்தை, உன் துன்பையை உன் துன்பத்தை மாற்றுகிற வார்த்தை, உனக்குள்ளாய் இருக்கிற எல்லா விதமான சரீரத்துடைய பாடுகளை, குடும்பத்துடைய சூழ்நிலைகளை எல்லாத்தையும் லகுவாய் மாற்றுகிற வார்த்தை. ஹalleluya ஓரிமா கதறல ரிமதறல ரிபல வல 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 ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி வாழை பீடா கட்டோ பார்க்கும் கண்களை தந்தீங்கப்பா, உண்மை பார்க்கும்படியான ஒரு கண்களை தந்தீங்க, உண்மை பார்க்கும்படியான உங்களுடைய கண்களை தந்தீங்க என்று சொல்லி ஆண்கள் சொல்லுவாண்டவரே, உங்களை நோக்கி பார்க்கும்போது என் கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடி அண்டவரே நடத்துகிறேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. பார்க்கும் கண்களை தந்தீங்க
நோக்கி பார்க்கிற ஜனங்களை ஆண்டவரே அவருடைய கால்களை சிக்கிக் கொள்ளாதபடி அப்படி வழிகளிலே நீ பாதுகாப்பு வைத்திருக்கிறேன் சொல்லியிருக்கிறார். ஆண்டவரை வெட்கப்படுத்தாதபடி நடத்துகிற தேவன், வெட்கப்படுத்தாதபடி சுமந்து செல்லுகிற தெய்வம். இன்றைக்கு ஆண்டவரே ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் என்று சொல்கிறார். உலகத்துல தேற்றுகிற தூக்கி சுமக்கிற நடத்துகிற தெய்வம் ஒன்று இருக்கிறது சொல்லி சொன்னார். அந்த தெய்வம் ஒருவர் மாத்திரமே இன்றைக்கு நம்மை தூக்கி சுமக்கிறது. வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை, ஒவ்வொரு பிள்ளைகளை வெட்கப்படுத்தாதபடி நடத்த போகிறார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். நன்றி ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவை நன்றியோடு சொல்லிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலங்களை காத்து சமுத்திரம் வார்த்தை கேட்டுக்கொண்டது சமிக்கிறது நாளில வார்த்தை கேட்டது மாத்திரமல்ல, அதன்படி செயல்படுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கிருபைகளை தந்து நடந்தபடியா சமிக்கிறோம். செம்மையாய் நடக்கிற பிள்ளைகளை அண்டவனுடைய பாதைகளை பாதுகாத்து கொள்கிற நம்ம நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை அவருடைய கால்களை சிக்கிக் கொள்ளாதபடி நடத்துகிற தேவன், நீதிமானாய் மாற்றி வைத்திருக்கிற தேவன், வெட்கப்படுத்தாதபடி நடத்துகிற தெய்வம். ஆண்டவரே, நாளில் பிள்ளைகளை வெளிச்சமாய் மாற்றி வைத்திருக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில் வெளிச்சம் உள்ள போகக்கூடாதபடி, இந்த வார்த்தையாக வெளிச்சம் உள்ள போகக்கூடாது. மங்கிருக்கிற தடையாய் இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான சாபங்கள், கட்டுகள், தரித்திரங்கள், வறுமைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படக்கூடாதபடி, நம்முடைய பிள்ளைகள் சுகமாய் மகிமையாய் தகப்பனே சந்தோஷமாய் இருக்கக்கூடாதபடி செய்கிற அந்தகாரத்தில் லோகாதிபதியுடைய செயல்பாடுகள் அத்தனையும் இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய பிள்ளைகளை விட்டு, வாழ்க்கை விட்டு, சரீரத்தை விட்டு, எல்லாவற்றை விட்டு வெளியே அனுப்புகிற இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கும் அப்படியாய் நல்லபடியாய் கட்டளை கொடுக்கிறோம். அப்படின்னு செய்த அப்படின்னா நமக்கு நன்றி செலுத்துறா. இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு எழுதும் போகிற படிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுத்த திருச்சபையுடைய கண்ணோக்கமாய் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காய் தம்பி வருகிறோம் மாட்டேங்கிறேன். அதாவது ரெண்டு குடும்பத்தை எல்லாம் சிந்தரிப்பீராக. அவர்கள் திருச்சபையே கண்ணோக்கமாய் இருந்து ஆண்டவரே, இந்த நாளில் பிள்ளைகளுக்கு ஆகாரத்தை ஆயத்தப்படுத்திருக்கிறேன். குடும்பங்களை பிள்ளைகளின் படிப்பில் எல்லாவற்றிலும் நம்முடைய கிருபை கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்த முடியாது சொல்லிக்கிறார்கள். யாரெல்லாம் திருச்சபையிலே கண்ணோக்கமாய் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஊழியத்தின் மேல் வாங்கியாய் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அந்த ஊழியத்துக்காக நம்மை அர்ப்பணித்து உழைக்கிறார்கள், செபிக்கிறார்கள், ஆராதனை செய்கிறார்களோ, இந்த ஊழியத்துக்காக எல்லாவற்றையும் செய்கிற குடும்பங்களை ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிப்பார்கள். ஒவ்வொரு பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்த முடியாது செபிக்கிறோம். அந்த சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. விசேஷமாய் அந்த சிறுவர்கள் கலைக்காக வருகின்றன. அவருடைய சரீரத்துடைய கலைகளில் சுழன்றுள்ள இயேசுவின் நாமத்தினால வெளியே அனுப்புகிறார்கள். குடும்பத்தை முழுதுமாய் இந்த பிள்ளைகள், மருமக்கள், பேர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நட்சத்திரத்துக்காக நன்றி செலுத்துகிறார். அந்த ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு பிள்ளைகளை காத்து கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறார். விசேஷமாய் தான் எழுத போகிற படிக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறார். எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். நாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம், பாதுகாப்பு நம்ம அனைவருடைய செய்ய எல்லா பரிசுத்த ஆண்டவரும் இந்த சதா காலம் இருப்பதாக. ஆமென், ஆமென்.